ரொம்ப உடல்நிலையில் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் முதல் நாள் வந்து ஒரே ஒரு ஊமத்தும்பூவை எடுத்து முதல் நாள் இரவே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பொண்ணு ஊமத்தையினுடைய வேறு நீங்கள் எடுத்து பர்ஸ்லையோ பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலையோ அல்லது உங்கள் தொழில் செய்யக்கூடிய கல்லா பெட்டியிலையோ. ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊமத்தை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஊமத்தையில் கரு ஊமத்தை, வெண்ணூமத்தை, பொண்ணு ஊமத்தைன்னு 3 வகைகள் இருக்குது. கரு ஊமத்தையை பற்றி உங்களுக்கு தெரியும், ஊதா நிறத்தில் பூ இருக்கும். வெண் ஊமத்தை வெள்ளை நிறத்தில் பூ இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பொண்ணு ஊமத்தைன்னு சொல்லக்கூடியது மஞ்சள் வண்ணத்தில் பூ இருக்கும். இது 3மே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய விஷயங்கள். இது வெண்ணூமத்தையை பொறுத்தவரையிலும் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப உடல்நிலையில் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க என்ன செய்யலாம்? ரொம்ப கர்மாவனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது, உடல்நல கோளாறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா முதல் நாள் வந்து ஒரே ஒரு ஊமத்தும்பூவை எடுத்து முதல் நாள் இரவே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் குளிக்கணும். அவங்களுக்கு அது மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா 2வது நாள் 2, 3வது நாள் ஒரு 6 பூ வரலும் அவங்க என்ன பண்ணோம்னா ஒரு ரெகுலராக தொடர்ந்து குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய எல்லா கெட்ட கர்மாவும் வெளியில் போயிடும், எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியில் போயிடும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் குணமாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதற்குண்டான மருந்து மாத்திரைகள் சார்ந்த விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதே வந்து பொண்ணு ஊமத்தையினுடைய வேறு நீங்கள் எடுத்து பர்ஸ்லையோ பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலையோ அல்லது உங்கள் தொழில் செய்யக்கூடிய கல்லா பெட்டியிலையோ வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் சேரும். நகை வைக்கக்கூடிய இடங்கள்ல அந்த பொண்ணூமத்தை வேறு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நகை சேரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும். ஸோ அதே சமயத்தில் கருவூமத்தை பொறுத்தவரை எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய வீடுகளில் பயன்படுத்தலாம். எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கிற இடங்களில் எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறத விட, பூசணிக்காயை சுற்றி போடுறத விட இந்த கருவூமத்தங்காயை சுற்றி போட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்களை செஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த 3 ஊமத்த பூக்களையுமே நீங்கள் முறையாக எப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் தேவையான பூர்த்தியாகும். ரொம்ப எளிமையான விஷயம் தான், ஆனால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய, மிகப்பெரிய பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு பரிகாரமாக இது இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். நன்றி.